இன்றைய தினம் 5 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி செய்தது. 5 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி செய்தது. நாட்டு மக்களுக்கு என்ன செய்தார்கள்? ஆட்சியிலே மக்களுக்கு துன்பம்தான் மிஞ்சியது. திராவிட முன்னேற்ற கழகம் என்றால் குடும்ப கட்சி, வாரிசு அரசியல், குடும்பத்துக்காக இருக்கின்ற கட்சி திமுக கட்சி, மக்களுக்காக இருக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தீய சக்தி திமுகவை வேரோடு அழிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அண்ணா திமுக என்ற இயக்கத்தை தோற்றுவித்தார். பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மாற்றி அமைத்தார். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவர் ஆட்சி செய்த போது நாட்டு மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் இன்றைக்கு தமிழகத்தில் ஏற்றம் பெற்று என்று சொன்னால் நம்முடைய தலைவர்கள் போட்ட திட்டம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆண்ட போதும் சரி, இருவரும் தலைவர்கள் முதலமைச்சர் இருந்த காலத்திலே தமிழ்நாடு மற்ற மாநிலத்திற்கு எடுத்துக்காட்டாக விளங்கியது. அந்த இருவரும் தலைவர்கள் பாதையிலேதான் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பயணித்துக் கொண்டிருக்கிறது.